ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலையே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து 10 பேர் அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவு நீங்கள் காய்கறிகள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க, அப்போ தான் நம்ம தாளிக்கும் போது நல்லா ஸ்மெல்லோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து மசாலா பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன், ஹாஃப் லெமன் கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. தயிர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 65 அந்த சிக்கன் 65 மசாலா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 25 மினிட்ஸ் இல்லைன்னா 45 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கன் ஊறினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி இந்தளவு கொதி வரட்டும். நம்ம அரிசி வந்து களைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற்றினா போதும். நம்ம பிரியாணி அரிசி வாங்கி செய்யணும், பாஸ்மதியில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு கொதிச்சோன்னா ஒரு சொட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா விதையாக நல்லா சூப்பராக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கிறோம். சோறு வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனை வந்து வறுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கையால் கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ரைஸோடு கலக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சோறு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கேரட், பீன்ஸு, முட்டைகோஸ் எல்லாமே, அதையுமே போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. தேவையான அளவு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. 2 முட்டை ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சென்டர் சைடில் வந்து கொஞ்சமாக முட்டை, 2 முட்டை வேணும்னா அது போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு 1 முட்டை வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நம்ம கொதிக்க வச்ச அதாவது ரைஸ் வந்து நம்ம வடித்து எடுத்தாச்சு, அதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. நம்ம கடைகளில் 100 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வீட்டிலேயே நம்ம டேஸ்ட்டாக அதாவது வெஜிடபிளோட காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதையும் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ்லாம் வந்துட்டு தேவையே கிடையாது. சாஸ் இருந்துச்சு, டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அது தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளெல்லாம் வந்து சோயா சாஸ் என்னமோ வெரைட்டியான சாஸ்லாம் ஊற்றுவாங்க. நம்ம அதெல்லாம் ஊற்றலை, ஹெல்த்தியாக தான் நம்ம செய்ய போகிறோம். மல்லிக்கீரை வேணும் அப்படின்னா நீங்கள் தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டெக்கரேஷனுக்காக தான் தூவியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.